Bonjour 2026 B1 முடிக்கிறோம் சீரீஸோட டே 13. மார்னிங்கே கொஞ்சம் வந்து எல்லா திங்ஸையும் எடுத்து அடுக்கி வச்சுட்டு ரூமெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என் ஸ்டடி டேபிள் ரொம்ப மோசமாக இருந்தது, இருக்கலே ரொம்ப க்ளம்ஸியாக இருந்தது. ஸோ அதை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு நான் ஒரு ரீல் பார்த்துருந்தேன் இன்ஸ்டாவில். லைக் அந்த லாஸ்ட்டாக வந்த நீயா நானா எபிசோட் என்னை அது ரொம்ப வந்து ஃபுல்லாக போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு தோண வச்சிச்சு. ஸோ நானும் போய் ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவுமே வந்து லைக் ஒரு மாதிரி லைக் தெரிஞ்சுக்க நல்லா இருந்துச்சு. அண்ட் மோரோவர் வந்து லைக் ஃபுல் எபிசோட் சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் நான் வந்து பார்த்து முடித்தேன். லைக் ஒரே நாள் உட்காந்து. அண்ட் மோரோவர் நான் 2 to 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் பார்க்குறேன். ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு இன்றைக்கான ரீடிங் ப்ராக்டிஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்படி சொல்கிறது, எல்லா வெக்காபுலரிஸையும் நோட் பண்ணனான்னு கேட்டால் இல்லை. எனக்கு எதெல்லாம் முன்னாடி படித்தது தெரிஞ்சுதோ அதை எல்லாத்தையும் நான் திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணுற மாதிரி ஒரு பேஜாக இருந்தது. அப்புறம் அம்மாவுக்கு ஒரு கோல்ட் காஃபி போட்டேன். எனக்கு எங்கள் அக்கா பீட்டர் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணவே இல்லை வந்ததுலேருந்து ஒரு வாரமாக. ஸோ போட்டு கொடுத்துட்டு கண்டிப்பாக நல்லாவே இருக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னு நினச்சேன். பட் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப காஃபி பிடிக்கும். பட் குடிச்சிட்டு நல்லா இருக்குன்னே எனக்கு வந்து லைக் ஓவர் ஜாய் ஆகிடுச்சு. நான் ஒரு மாதிரி ஹாப்பியாக அப்பாடா நம்மளும் வந்து இதுக்கப்புறம் சமைக்க கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு வந்துட்டேன். அண்ட் ஐ நோ நான் வந்து படிக்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு. பட் ஐ ஸ்வேர் நான் கண்டிப்பாக திரும்ப எல்லாத்தையும் ரீஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எவ்வாலா நாளைக்கு பார்க்குறேன். பாய் பாய்.